பாருங்களேன். ஆக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும். 120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. எல்லா பைத்தியம் இல்ல, எனக்கு புரியல. அவகாசம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? இல்ல தமிழ்நாட்டே உங்க ஒப்பம் விட்டு சொத்தா? தமிழ்நாடே திமுகவுடைய ஒப்பம் விட்டு சொத்தா? கருணாநிதி விட்டு சொத்தா? இல்ல மொத்த தமிழ்நாடுமே உங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்காங்களா? நீங்க என்னமோ அவகாசம் கொடுக்குறேங்கிறீங்க. அவகாசம் கொடுக்குறீங்க, சரி என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அவகாசம் கொடுத்தாச்சு, விஜய் அண்ணா தான் இப்போ சிஎம்மா இருக்காரு, என்ன பண்ணிடுவோம் நீ? அவ்வளோ திமிரு. அவகாசம் கொடுக்குறீங்களா? என்ன திமிரு? நாங்கள் போட்ட பிச்சையில், நாங்கள் போட்ட ஓட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆந்திராவிலேருந்து திருட்டு ரயில் வந்த குடும்பம் கருணாநிதியோட குடும்பத்தை இங்கே உட்கார வச்சு இவ்வளோ நாள் எங்கள் காசு வரி பணத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்து போய் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்ச உங்களுக்கு இவ்வளோ திமிரா? எங்களில் ஒருத்தன் வந்து சிஎம்மானா நீங்கள் அவகாசம் கொடுப்பீங்களா? யார் ஒப்பம் விட்டு சொத்து நீ வந்து அவகாசம் கொடுக்குற நீ? உதயநிதி 120 நாள் பத்தல அப்படின்னு சொல்லி போன ஆட்சியில் சொன்னார். சட்டத்தை சரி பண்ண முடியல, அது பிடுங்க முடியல, இது பண்ண முடியல, நீட் எக்ஸாம் சரி தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார், அதையும் ஒன்றும் பிடுங்கலை. அவகாசத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? இல்லை அவகாசம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ யார் முதல்ல? அவகாசம் கொடுக்கறதுக்கு நீ யார்? தமிழ்நாடே உங்கள் ஒப்பம் விட்டு சொத்தாது.